ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் தந்தை உங்களுக்கு அருள்வார். நம்பிக்கையோடு கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இறைவனுடைய வாக்குறுதியோடு இன்றைய வார்த்தை பகிர்வை நாம் தொடர்வோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே தாயாம் திருச்சபை ஜான் தே பிரிட்டோ என்று சொல்லப்படுகிற புனித அருளானந்தருடைய நினைவு நாளை கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மரப நாட்டு மாணிக்கம் என்று சொல்லப்படுகின்ற இவர் இறைவனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார், தனது உயிரையும் அர்ப்பணித்தார். ஏனென்றால் புனித செவேரியாருடைய வாழ்க்கை முறையை தனதாக்கி கொண்டு அவரை போலவே இந்தியாவிற்கு சென்று மறைபோதகம் செய்ய வேண்டும் என்பதே இவருடைய ஆவல். அதிலும் நான் இந்தியாவிற்கு சென்று மறைபோதகம் செய்து அங்கேயே நான் இறைவனுக்காக மரிக்க வேண்டும் என்பதே இவருடைய குறிக்கோள். இப்படிப்பட்ட ஒரு புனிதரை திருச்சபை நினைவு கூர்ந்து நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற குடந்தை மறை மாவட்டத்தினுடைய 2வது பாதுகாவலர் இவர். குடந்தை மறை மாவட்டங்களிலே இவர் பணி செய்த இடங்கள் பல. இவர் கோவாவிலே வந்து இறங்கி மதுரை மிஷன் நடந்து கொண்டிருந்த பொழுது அதனுடைய தலைவராக பொறுப்பேற்று தட்டுவாஞ்சேரி என்று சொல்லப்படுகின்ற இடத்திலிருந்து தனது பணியை ஆரம்பித்தார். அது இன்று தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கு அருகே இருக்கிறது. தஞ்சாவூரிலே பக்கத்திலே அந்த தட்டுவாஞ்சேரி இருக்கிறது. அங்கிருந்து தனது மறைப்போதக பணியை ஆரம்பிக்கிறார். இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். நிறைய பேர் அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், மனம் மாறுகிறார்கள். இருந்தாலும் அவ்வப்போது சில எதிர்ப்புகள் வருகிறது. ஒரு மன்னன் இவரை சித்திரவதை செய்கிறான். ஆனால் அவரிடம் இருக்கின்ற குதிரைகளும் யானைகளும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகவே பயம் கொண்டு அவரை விடுவித்து இனிமேல் இங்கே நீ மறைபோதம் செய்யக்கூடாது என்று அச்சுறுத்தி விரட்டி விடுகிறான். மீண்டுமாக ராமநாதபுரத்திலிருந்து தன்னை பணியை ஆரம்பிக்கிறார். பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது தனது நண்பனான 2ஆம் பெட்ரோசு அவரை போர்த்துகீசுக்கு அழைக்கிறார். அங்கே செல்கிறார். அங்கே அவரை அரசவை உறுப்பினராக இருக்குமாறு அவர் வற்புறுத்துகிறார். ஆனால் அவரிடமும் புனித அருளானந்தர் தெளிவாக சொல்லிவிடுகிறார், என்னுடைய இலக்கு, என்னுடைய பணி, என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் அறிக்கையிட வேண்டும். அது இந்தியாவிலே அறிக்கையிட வேண்டும். அங்கே நான் மறைசாட்சியாக இறக்க வேண்டும். அதுதான் என்னுடைய இலக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக திரும்பி வந்து விடுகிறார். இங்கே அவர் தடிய தேவர் என்பவரை சந்திக்கிறார். அவர் உடல்நலம் இல்லாமல் தவித்த பொழுது புனித அருளானந்தரை பற்றி கேள்விப்பட்டு அவரை அழைத்து தனக்காக சிவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீண்ட நாள் உடல் நோயால் வருந்தி கொண்டிருந்த தடிய தேவர் பல மருத்துவர்கள் வந்து பார்த்தும் சரி செய்ய முடியாத அந்த நோயை அருளானந்தர் தன்னுடைய ஜபத்தினால் சரி செய்தார். அன்றே அவர் ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவராக மாறுகிறார். கிறிஸ்துவராக மாறி அவருக்கு உரியவற்றை அனைத்தையும் செய்கிறார். கிறிஸ்துவராக மாறி அவர் செய்த செயல்தான் இன்னும் ஆச்சரியப்பட வைத்தது. ஏறத்தாழ 5 மனைவிகளோடு வாழ்ந்த தடிய தேவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு திருச்சபையினுடைய வழக்கத்தை அவருக்கு எடுத்துக் கொள்கிறார். ஒரு கணவன் ஒரு மனைவி, இதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு உரிமை பேர். அதனால் ஒரு மனைவியோடு வாழுங்கள் என்று சொன்ன போது மித்த 4 மனைவியும் அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுகிறார் தடிய தேவர். அப்பொழுது மன்னர் சேதுபதியினுடைய சகோதரி ஒருவர் அதில் இருந்தார். அவர் அருளானந்தர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு 1693 கூலி ஆட்களை வைத்து அவரை ஓரியூருக்கு அழைத்து சென்று ஒரு கழுமரத்திலே ஏற்றி அவர் செல்லுகின்ற பாதையெல்லாம் அவரை பாழுங்கினத்திற்குள் தலைகளாக கட்டி எழுப்பி தள்ளி இருக்கிறார். மலையிலிருந்து உருட்டி விட்டிருக்கிறார், அடித்திருக்கிறார், உதைத்திருக்கிறார், பலவாறு துன்பப்படுத்தி இருக்கிறார். இறுதியாக ஓரியூரிலே கழுமரத்திலே ஏற்றப்பட்டு கைகள், கால்கள், தலையில் என வெட்டப்பட்டு இறைவனுக்காக மறைசாட்சியாக இறந்திருக்கிறார். இந்த புனிதர் தன்னுடைய வாழ்நாளிலே முழுவதும் இறைவனுக்கு பணிந்து வாழ்ந்தார். இறைவனுடைய வார்த்தையை கேட்டு இறைவனுடைய வார்த்தையிலே தன் வாழ்வை மாற்றிக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார். இவர் நினைத்திருந்தால் கல்லூரி படிக்கின்ற பொழுதே, குருத்துவ கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே எல்லாவற்றிலும் திறமையானவராக, கை தேர்ந்தவராக இருந்ததால் இவரை பேராசிரியர் ஆக்கிவிடலாம் என்று இவரை கேட்ட பொழுது முடியாது என்று சொல்லிவிட்டார். பெட்ரோஸ் அரண்மனையிலே அரசு உறுப்பினராக கேட்ட பொழுது அங்கேயும் முடியாது என்று சொல்லிவிட்டார். இவர் நினைத்திருந்தால் சுகபோக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இறைவனை தேர்ந்து கொண்டது இவர் இப்படித்தான். அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கிறோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும். மடிந்தால்தான் பலன் தரும். என்னை பின்தொடர்பவர் என்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது. இவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு செல்கிறார். இவர் செல்லுகின்ற இடமெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே சென்றார். ஏனென்றால்
இவர் ஓரியூருக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது புல்லூர் என்கின்ற ஒரு இடத்திலே இவர் சோர்ந்து போய் காணப்பட்டதால் அங்கிருந்த ஒரு இந்து பெண்மணி இவர் குடிக்க மோர் கொடுத்திருக்கிறார். அந்த மோரை குடித்து விட்டு, அம்மா இது எந்த ஊர் என்று கேட்டிருக்கிறார். இந்த ஊருடைய பெயர் என்ன என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த பெண்மணி இந்த ஊரின் பெயர் புல்லூர் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு இனிமேல் இந்த ஊர் புல்லூர் என்று சொல்லப்படாது, நெல்லூர் என சொல்லப்படும் என்று ஆசீர்வதித்து சென்றிருக்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை அந்த நெல்லூர் கிராமம் நெல் வளங்களால் கொழித்த ஊராக இருந்து கொண்டிருக்கிறது. சுத்தி இருக்கின்ற ஊர்கள் வறண்டு போனாலும் இந்த ஊர் மட்டும் வளமையோடு இருப்பதற்கு காரணம் அருளானந்தருடைய ஆசீர்வாதம் என்று இன்றும் மக்கள் அதை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த புனிதர் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன உதாரணமாக இருக்கிறார் என்றால், இறைவன் மீது அவர் கொண்ட பற்று. இறைவனை தனதாக்கி கொண்டார். தான் அறிந்து கொண்ட கடவுளை மற்றவர்களுக்கு அறிவிக்க தயக்கமின்றி சென்றார். பல இடங்களிலே அவர் அச்சுறுத்திய போதும் ஆண்டவரை தனதாக்கி கொண்டு தன்னுடைய துணையாக்கி கொண்டு சென்ற இடமெல்லாம் கடவுளை போதித்தார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு புனிதரை போல வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகமும் எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உதடுகளால் அறிவிப்பதே காணிக்கை. நாம் அவரை போற்றி புகழ்வதே காணிக்கைதான். காணிக்கையிலே மிக சிறந்த காணிக்கையாக இரண்டே சொல்லுகிறார்கள். எல்லோரோடும் இணைந்து வாழ்வது, இருப்பதை பகிர்ந்து கொடுப்பது, இதுதான் சிறந்த காணிக்கை. நீங்கள் கொடுக்கின்ற ஆடு, மாடு, கோழி, மெழுகுத்திரி, முடி இவையெல்லாம் காணிக்கை அல்ல. நீங்கள் உங்களிடமிருந்து கொடுக்க வேண்டும். உங்கள் உள்ளத்திலிருந்து கொடுக்க வேண்டும். உள்ளதிலிருந்து அல்ல, உங்கள் உள்ளத்திலிருந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாரோடும் இணக்கமாக வாழுங்கள். இருப்பதை பகிர்ந்து கொடுங்கள். இதுதான் இறைவன் விரும்புகின்ற, இறைவனுக்கு உகந்த காணிக்கை. அதை அருளானந்தர் செய்தார். தான் சென்ற இடமெல்லாம் தன்னிடம் இருப்பதை ஏழைகளுக்கு கொடுத்தார். தான் அறிந்து கொண்ட கடவுளை கொடுத்தார். தான் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து யார் என்று அறிவித்தார். நாமும் அந்த புனிதரை போல வாழ முயற்சி செய்வோம். ஏனென்றால் இந்த புனிதர் கோவாவுக்கு வந்து தமிழை கற்றுக்கொண்டு ஒரு இந்து சன்னியாசி போல தன்னை மாற்றிக்கொண்டு சென்ற இடமெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிவித்தார். நாமும் இனிவரும் காலங்களிலே நாம் கற்றுக்கொண்ட, பெற்றுக்கொண்ட, அறிந்து கொண்ட, அனுபவிக்கின்ற இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். புனித அருளானந்தர், ஜான் தே பிரிட்டோ என்ற நாமத்தை தாங்கி இருக்கின்ற நிறுவனங்களுக்கும் நபர்களுக்கும் நம்முடைய திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.